பாஜக அரசு அமைந்ததில் இருந்து மத சிறுபான்மையினர் மீது RSS மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகள் தாக்குதல் நடத்தி வருவதாக சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க குழு குற்றம் சாட்டியுள்ளது. அந்த குழு நேற்று அளித்த அறிக்கையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்ததில் இருந்து மத சிறுபான்மையினரை சிறுமைப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர் வாப்சி எனப்படும் தாய் மதம் திரும்பும் நிகழ்ச்சியில் மதம் மாறும் இஸ்லாமியர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், கிறிஸ்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படுவதோடு மட்டுமல்லாமல், அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யும் இந்துக்களுக்கும் பெருமளவு பணம் வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், குஜராத், ஒடிஷா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் மத ரீதியான மோதல்கள் அதிகரித்திருப்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மட்டும் 38 கிறிஸ்தவ ஆலயங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து வழக்கு பதிவு செய்ய காவல்துறை தயங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் மத சுதந்திரத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் அமெரிக்கா செல்ல விசா மறுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.